பார்த்தீங்கன்னா இல்லை 99 ரூபாய்க்கு நான் வந்து ஏஐ சொல்லித்தரேன், ஒரு மாதத்தில் சொல்லித்தரேன், ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் சொல்லித்தரேன், இப்படிங்கிறதெல்லாம் வருது. இதெல்லாம் என்ன பொய்யா அல்லது உண்மையா? ஓகே. ஸோ 99 இது பிஸ்னஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னே நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தேன், ஓகேவா. ஸோ என்னோடய வேலையே வந்து ஒரு பிக்வெரி அப்படின்னு சொல்லுவோம். பிக்வெரின்றதுல சீக்வல், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இருக்கும். இந்த சேல்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வர்றது ஒரு பைப்லைன். அதுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஒரு டைமில் நான் பயந்துருக்கேன், ஏய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. ரோபோட் ப்ளஸ் ஏஐ டெக்னாலஜி அது வந்து நமக்கு எல்லா வேலையும் ஹியூமன் மாதிரி செய்யக்கூடியதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ChatGPT வந்ததுலேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு இருக்குது. ஆனால் இந்த ChatGPTயே இன்றைக்கி வந்து பின்னடைவில் இருக்குது, அதை தாண்டி பல இதுக்கு வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ChatGPTன்றது ஒன்றுமே இல்லை, அந்த லெவலில் தான் உண்மையிலே இருக்குது. ஸோ கூகுள் வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நானோ பனானான்னு இப்போ இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் வந்துருக்கு. ஏஎஸ்ஐன்ற கான்செப்ட் வந்துருச்சு. அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஒரு ஹியூமனை தாண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிராக்குன்னு சொன்னீங்க. கிராக்குன்னு சொல்லும்போது நம்ம எலான் மஸ்கோட ப்ராடக்ட் தான் அது. அதுக்கு அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் எங்கேயோ போகுங்க, எங்கே நம்ம நிற்க போகிறோன்னே தெரியாமல் இருக்குதே. இப்போ வந்து ஏஐ மட்டும்தான் இருக்கா, ஏஜிஐ வந்துருச்சா? இப்போ இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா ஏஜிஐ வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். வணக்கம் ஊடகப் நேயர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்க்குறோம். எக்ஸ்பர்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் ஏஏன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி எக்ஸ்பர்ட்டாக இருக்குது. அதுக்கும் எக்ஸ்பர்ட்டாக ஒருத்தர் இருக்கார், அவர் வந்திருக்கார் இன்றைக்கி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இதுலேயே ஃபீல்ட்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு, நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்டே கேட்டுருவோம் என்னென்ன பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ரியாஸ், வணக்கம். வணக்கம். இப்போது நீங்கள் எம்என்சி கம்பெனியில் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தேன், ஓகேவா. ஸோ என்னோடய வேலையே வந்து ஒரு பிக்வெரி அப்படின்னு சொல்லுவோம். பிக்வெரின்றதுல சீக்வல், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இருக்கும். அப்போ டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஒரு பைப்லைனுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃப்ளோவாக செட் பண்ணி டேட்டா வந்து மல்டிபிள் சோர்ஸஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வால்மார்ட், வால்கிரீன், சிவிஎஸ் இப்படின்னு மல்டிபிள் கம்பெனிஸில் ரீட்டெயிலர்ஸில் டேட்டா வந்து சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேல்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வரது ஒரு பைப்லைன். அதுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேட்டாவை மேனுவலாக அனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அதை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்மள்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அப்போ இதை வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்களை குயிக்காக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு மாடல். அந்த மாடலை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக டேட்டா என்ன பண்ணுது. சரி, டேட்டா என்ன பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணால் பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கணும் இல்லையா. இந்த டெசிஷனுக்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் தோணும். அதுவே ஏஐட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா வச்சு நீங்கள் பப்ளிக்காக ChatGPTயில் உங்கள் டேட்டாவை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிரும். அப்போ நம்ம இன்டர்னலாக கம்பெனிக்குள்ளே ஒரு மாடலை வச்சுக்கணும், அந்த மாடல்கிட்ட நம்ம டேட்டாவை கொடுக்கணும். இதுக்கு என்ன இப்போ கரண்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நான் என்ன டெசிஷன் எடுக்கலான்றதை அந்த ஏஐட்டே கேட்கலாம். நம்மள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அதை சொல்லி இது கரெக்டானு கேட்டு நம்ம டெசிஷனை எது நம்ம இப்போ வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்கும். எனக்கு 5ஐயும் என் டீம்கிட்ட சொல்லி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஈஸியாக எனக்கு அதிகமான சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு கொடு. நான் அப்போ எனக்கு இருக்க பட்ஜெட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன். இது பண்ணால் ஒரு 80% ஆஃப் சேல்ஸ் நடக்கணும், ஆனால் வித் 20% ஆஃப் ஒர்க்கில் அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் என்ன டெசிஷன் எடுப்போம், ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இவ்வளோ தான் சேல்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளே போவோம். இப்போ என்ன பண்ணலான்னா ஐ வாண்ட் டு மேக் 80% ஆஃப் சேல்ஸ் வித் 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ எஃபர்ட்டோ ஒர்க்கோ.
இதை நீ சொல்லு அப்படின்னா 5 விஷயத்தில் அது வந்து டாப் 2 சொல்லி கொடுத்துரும். இந்த மாதிரியான வேலைகளை தான் நான் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அதான் இப்போ ஏஐங்கிற இந்த எக்ஸ்பர்ட்டு நம்மளுக்கு இப்போ தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. இப்போ அந்த இதில் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்குங்கிறது இந்த மாதிரி இருக்குங்கிறீங்க. இப்போ ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்குமே, இப்போ ஏஐங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பரவாயில்ல, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுது. இது வந்து தோன்றுனது வந்து பல காலத்துக்கு முன்னாடியே தோன்றிருக்குல்ல. 1950s இதுக்கான ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து 50s இருக்குங்கிறீங்க. உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து நீங்களே இப்போ தான் அதை பயன்படுத்துகிறீங்களா எப்படி? கண்டிப்பாக நம்ம வந்து எப்போவுமே டெக்னாலஜி எதுவுமே இந்த டெக்னாலஜின்னு இல்லை, எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் அது இப்படி போகும். அதுக்கப்புறம் ஒரு பீக் இருக்கும், பீக்கை தொட்டுட்டு திரும்ப இறங்கும். இது வந்து சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எனி டெக்னாலஜி, எனி ஃபீல்டு, எனி டொமைன், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு டைமில் நீங்கள் இன்றைக்கி என்ன எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு டைமில் நான் பயந்துருக்கேன். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன் வேலை போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு உண்மையிலேயே பயந்துருக்கேன். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் we can leverage the technology. அதை யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணோன்னா we can actually ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம பயப்பட தேவையில்லை. அதை தாண்டி இந்த டெக்னாலஜியை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா. அது ஃபஸ்ட்டு நான் பயந்த விஷயம். அதுக்கப்புறம் அது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஒரு பர்ஸ்ட் நடந்துச்சு. அந்த என்ன பர்ஸ்ட்னா ChatGPT அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரிகிறது. அந்த கம்பெனி பேர் OpenAI. அந்த OpenAI கம்பெனி என்ன பண்ணாங்க, கூகுளோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இருக்கும். அந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி இவங்க பல டேட்டாவை ஒன்றா கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு எப்படி எலிவேட் ஆச்சுன்னா இமேஜ் ஜென்ரேஷனாக ஆச்சு. இமேஜ் ஜென்ரேஷன் என்ன ஆச்சுன்னா இப்போ வீடியோ ஜென்ரேஷன் ஆச்சு. இப்போ என்ன அடுத்து ரொபோட்டிக்ஸோடு இதை கம்பைன் பண்ணோன்னா ரோபோட் ப்ளஸ் ஏஐ டெக்னாலஜி, அது வந்து நமக்கு எல்லா வேலையும் ஹியூமன் மாதிரி செய்யக்கூடியதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு பூம் வந்தால் தான் ரொம்ப இதாக இருக்குறீங்க. இப்போ ஏஐங்கிறது ஒரு பூமில் இருக்கா, பூம் லெவலில் இருக்கா, அல்லது ஏஐ தாண்டி இன்னும் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள்? இல்லை, நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் ஸ்டில் இப்படி மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த டெக்னாலஜி தெரியலன்னா என்ன நம்ம நினைப்போம், இது வந்து ஒரு பீக்குக்கு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோமோ. நான் தான் சொல்கிறேனே, 3 years முன்னாடி எனக்கு வந்த பயம், அப்போவே அந்த பயம்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது மக்களுக்கு எந்த அளவுக்கான பயம் இருக்கும். பிகாஸ் ஒரு விஷயத்த நம்ம புதுசாக தெரிஞ்சிக்கும் போது, ஆஹா இது எங்கேயோ இருக்கேடா, நம்ம எங்கேயோ இருக்கணுமா, இந்த பயம் இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, திஸ் இஸ் ரைட் டைம். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஏஐயை கற்றுக்கிறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கும். இப்போ நம்ம அடாப்ட் பண்ணோன்னா கூட இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி. இதில் வந்து பல மக்கள் ஒரு மேல்தட்டில் இருக்காங்க, நடுத்தரத்தில் இருக்காங்க, கீழே இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். எஸ், ஃபினான்ஷியலாக பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்னாலும் நான் இந்த லிட்ரஸி, ஏஐ லிட்ரஸி இருக்கு இல்லையா, இந்த லிட்ரஸியை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாகவே ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ எம் நாட் டினையிங் தட் இந்தியாவில் பண்ணுறதில்லை அப்படின்னு. எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன், எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன், இன்க்ளூடிங் இந்தியன் கவர்மெண்ட். ஆமாம், இல்லை கவர்மெண்ட்ஸ் எடுக்குது, கவர்மெண்ட்ஸ்லாம் ஒன்று ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க படிப்பு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ ஸ்கூல் லெவலில் சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்தது காலேஜ் லெவலில் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இருக்கிற பப்ளிக் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், எல்லோரும் மற்ற யூடியூப் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே தெரியுது. இப்போ அதில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய பிம்பமாக காட்டப்படுகிறது. இப்போ அது ChatGPT வந்ததுலேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு இருக்குது. ஆனால் இந்த ChatGPTயே இன்றைக்கி வந்து பின்னடைவில் இருக்குது, அதை தாண்டி பல இதுக்கு வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ஏஐங்கிற லெவலில் மட்டும்தான் இருக்கா, அல்லது அதுக்கு தாண்டி மேலே போயிருச்சா? ChatGPTன்றது ஒன்றுமே இல்லை, அந்த லெவலில் தான் உண்மையிலே இருக்குது. ஸோ மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ChatGPT தான் பெரிய இதுவா அப்படின்னா, அது பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுது வித் த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் இமேஜை கூட ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பட் இப்போ என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதுக்கும் நீங்கள் எந்திரன் மூவி பார்த்துருப்பீங்க. எந்திரன் மூவியில் வந்து ரஜினி ரோபோ ரெட் ஷிப் மாட்டினதுக்கப்புறம் அந்த ரோபோவே பல ரோபோக்களை க்ரியேட் பண்ணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ வரும் ரூம்குள்ளே க்ளீன் பண்ணும், இன்னொரு ரோபோ வரும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், இன்னொரு ரோபோ செக்யூரிட்டி வேலையை பார்க்கும், இன்னொரு ரோபோ கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணும், திருட்டு வேலை பட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜாபை செய்கிறதுக்கு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஜாபை செய்கிறதுக்கும் அது டெடிக்கேட்டடாக அந்த நாலேஜை புகுத்தி அந்த வேலையை செய்கிறதுக்கான
ஒரு ஏஐ மாடலை நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சின்னதாக நம்ம கூகுள் மட்டும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். கூகுள் வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நானோ பனானான்னு இப்போ இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் வந்திருக்கு. VO3 அப்படின்னு ஒரு படத்தையே நம்மளால என்ன பண்ண முடியும்னா எடுத்து முடிச்சிட முடியும். வித்தவுட் ஹீரோ ஹீரோயின் நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அது இது எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தையே எடுத்து முடிக்க முடியும். அந்த லெவலுக்கு வந்து ஒவ்வொரு மாடலும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு உனக்கு இதுதான் வேலை, உனக்கு இதுதான் வேலை, உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து அந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போது நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பீரியட், அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ChatGPT வருது. இப்போ அதை தாண்டி இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆகுது. இப்போ வெர்ஷன் 2 இருந்தது, வெர்ஷன் 3 ஆகுது, வெர்ஷன் 4 ஆகுது, டெவலப் ஆகிட்டே போகுது. இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ளேயே ஆகுது. இந்த ஸ்பீடு போச்சுன்னா இந்த ஏஐங்கிறது மட்டும்தான் இருக்குமா, இன்னும் வேறு ஏதாவது சொல்கிறாங்களே? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஒரு செயற்கையாக ஒரு விஷயத்த செய்யுது. அதுக்கும் ஹியூமனும் இப்போ ஹியூமன் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஹியூமனோட லெவலை விட கம்மியான லெவல்னு வச்சுக்கோங்க. ஏஜிஐ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அது வந்து ஹியூமன் எப்படியோ அதுதான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அந்த வேலையை ஹியூமன், அதாவது ஒரு மனுஷன் செய்கிற வேலையை அது செய்யும். அதுக்கப்புறமா ஏஎஸ்ஐன்ற கான்செப்ட் வந்துருச்சு. அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஒரு ஹியூமனை தாண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? இப்படி எவல்யூஷன் போகிறதுக்கான வாழ்க்கை இருக்குது. அது ரிசர்ச்சில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏஐ மட்டும்தான் இருக்கா, ஏஜிஐ வந்துருச்சா? இப்போ இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா ஏஜிஐ வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஹியூமனை மாதிரி ஸ்டில் ஏஐயால் பண்ண முடியாது. ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹாலுசினேஷன்னா என்னென்னா அதுவே வந்து குழம்பிடும், ஏஐயே குழம்பி போய் என்ன பண்ணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதில் கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரினா என்னென்னா இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிங்களோ அதை வச்சு, இல்லைனா 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பேசியிருப்பீங்க, அதை வச்சு நான் ஒன்று பேசுவேன். அதுவே இப்போ ஏகிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒரே சாட் விண்டோவில் அப்படின்னு வச்சுக்கோமே. அது என்னென்னா அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ, அந்த மெமரி எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து மெமரி தானே. நம்மளோட மெமரி சிப்புன்றது, அதாவது கடவுள் நமக்கு வச்ச மெமரின்றது மிக பெருசு. அந்த அளவுக்கு வந்து ஏஐயில் மெமரியை கொண்டு வந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பெருசாகும், விச் இஸ் காஸ்டிங்கே ஜாஸ்தியாகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா அந்த மெமரி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதால் வச்சுக்க முடியும். அதனால தான் ஏஜிஐ வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏஜிஐ வரலை. பொதுமக்கள்கிட்ட வரலையா, அல்லது எக்ஸ்பர்ட்டுக்கிட்டே இன்னும் வரலையா? இல்லை, எக்ஸ்பர்ட்டே இன்னும் வரல. இன்னும் அந்த டொமைன் வந்து சில பேர் சொல்லுவாங்க. அதாவது கிராக்கில் மாடல் ஒன்று இருக்குது. அந்த கிராக் மாடல் 3 வந்து எவல்யூட் ஆகி 4க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோம். 2லேருந்து 3rd எவல்யூஷன் வருது, இல்லை 3லேருந்து 4க்கு வருது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கிராக் மாடல் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 50% எடுத்தாலே பாஸ்ன்னு வச்சுக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இது 60% எடுக்குது. அப்போ ஹியூமனை தாண்டி அது சிந்திக்குது. அதனால் ஏஜிஐ வந்துருச்சு, ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், ஹியூமனால் ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியாது. அது இன்டெலிஜென்ஸ், எஸ், அந்த ஐக்யூ டெஸ்ட்டில் அது பாஸ் பண்ணியிருக்கு, கரெக்ட். பட் அதே மாடலை நம்ம எடுத்து எல்லாத்தையும் செய்ய வைக்க முடியுமான்னா முடியாது. அப்போ முடியாத பட்சத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், அந்த மாடல் ஹியூமனை மாதிரியே எல்லாமே செய்கிற அளவுக்கு வந்துருச்சான்னா இன்னும் வரல. அதனால ஏஜிஐ வரல. ஆனால் இப்போ கிராக்குன்னு சொன்னீங்க. கிராக்குன்னு சொல்லும்போது நம்ம எலான் மஸ்கோட ப்ராடக்ட் தான் அது. அந்த ப்ராடக்டே வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா லெவலில் இருக்கிற 200 எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய டாப் லெவல் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அதை வச்சு அது கூட பேசி அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து கிராக்கு 4 அப்படி வந்திருக்குது. ஸோ அந்த 4 நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து எக்ஸ்பர்ட்ஸே வந்து ஒரு டாக்டர்னு வைங்க, அவர் பெரிய சர்ஜரியில் நம்பர் 1, வேர்ல்டு நம்பர் 1, அவரே சில கேள்விகள் கேட்டு அவருக்கு மேலே அதுக்கு வந்து பதில் சொல்கிற அளவுக்கு அது இருக்குது அப்படின்ட்டு அவரே அந்த எக்ஸ்பர்ட்ஸே ஒத்துக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்கிறாங்களே. இப்போ அந்த மாதிரி இதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வருது பப்ளிக்குள்ளார. இப்போ இந்த பப்ளிக்குள்ளே இதெல்லாம் வரும்பொழுது இது அஃபெக்ட் பண்ணுமா மக்களை, பொதுமக்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இப்போ எக்ஸ்பர்ட்ஸு எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு வைங்க. ஆனால் பப்ளிக்கை எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா இது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுமே.
ஓகே, இதில் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணி நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அந்த டெக்னாலஜியை டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன், அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, என் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம போகலைன்னா கூட இந்த ஐடியில் இருக்கவங்க டெஃபினட்டாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூ அண்ட் ட்ரை டு ஒரு சர்வீஸ் மாடல்லேருந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ்டு மாடலுக்கு மாறணும். ஸோ ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது இப்போ ஈஸி, கோடிங்லாம் இல்லாமலே நம்மளால் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ண முடியும். அது ஐடி செக்டர். பட் நீங்கள் பொதுமக்கள் அப்படின்னு கேட்குறனால எல்லாருக்குமே வாழ்வாதாரங்கிறது ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அந்த பிஸ்னஸுக்கு அவங்கவுங்க பிஸ்னஸில் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்னென்ன வேலைகள் பார்ப்பாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அது டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை மெட்டாலையோ ஒரு கூகுள்லையோ ஏதோ ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்கானிக் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி கஸ்டமரை உள்ளே கொண்டு வருவாங்க. கஸ்டமர் கொண்டு வந்தோன்னே ஒரு சேல்ஸ் கால் பேசுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம ஆட்டோமேட் பண்ணி இந்த ஏஐ லெவரேஜ் பண்ணோன்னா நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பிஸ்னஸை சூப்பராக பண்ண முடியும். இதை நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் எந்த டொமைனை கொடுத்தாலும் அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சோன்னாலே மேபி ஒன் ஆர் டூ பிஸ்னஸ்க்கு எனக்கு இப்போ சொல்லலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே எப்படின்னு, பிகாஸ் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று வேணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதில் உடனே வந்து இதுதான் நம்ம டக்குன்னு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை நோக்கி ஒன்று மூவ் ஆகணும், இன்னொன்று பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி நம்ம மூவ் ஆகணும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம ஏஐ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா we can see a huge growth in our business. ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்தாலும் சரி நிறைய ஆடு வருது. அது ஆடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் 99 ரூபாய்க்கு நான் வந்து ஏஐ சொல்லித்தரேன், ஒரு மாதத்தில் சொல்லித்தரேன், ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் சொல்லித்தரேன், இப்படிங்கிறதெல்லாம் வருது. இதெல்லாம் என்ன பொய்யா அல்லது உண்மையா? ஓகே, ஸோ 99 இது பிஸ்னஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னே நான் சொல்லுவேன். இப்போ 99 ரூபாய்க்கு சொல்லித்தராங்கன்னா அவங்க என்ன சொல்லித்தர முடியும்? ஒரு 1 hour இல்லை 2 to 3 hours அப்படின்னு சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 1 day ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஏஐ பற்றியே தெரியாதவங்க தான் அதில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இந்த நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு ஜென்ரேஷன் மாடல் வந்துருச்சு, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல், இமேஜ் ஜென்ரேஷன் மாடல், வீடியோ ஜென்ரேஷன் மாடல், இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவதாக இந்த மாடலை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலையெல்லாம் அதுவே செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த சார்ஜ் நிற்குமானா, நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு மாதம் ஒரு சார்ஜ், அது சாஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அப்போ அந்த சாஸ் மாடலை நம்ம போயிட்டு வாங்கணும். இது வந்து பெரும்பாலும் அந்த 99 ருபீஸில் போகிறவங்களுக்கு ஒரு ஏஐ இதுதான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை டக்குன்னு காட்டுவாங்க. காட்டிட்டு ஓகே ஏஐயால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்து பிரேக்லேயோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாடல் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, மாடலை பில்ட் பண்ண முடியாது, ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம், அதுக்கு நான் சொல்லித்தருவேன். அது இந்த இடத்துல என்ன ஆகும், ஏஐ பற்றி தெரியாதவங்களுக்கு ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு சொல்லி தருவீங்களா, கற்றுக்க முடியுமா, கற்றுக்கிட்டா நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு இதில் இது வந்து ஒரு பிஸ்னஸ். 99 ருபீஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் இல்லை. இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மணி மேக்கிங் மட்டும்தான் பண்ணுறாங்களா? இது வந்து அது அந்த 99 ரூபா கொடுத்து சேர்ந்தால் தான் அது தெரிஞ்சுக்க முடியுமா, அல்லது சேராமையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக சேராமலே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஏஐனா என்ன, சாட் ஜிபிடின்னு ஒன்று தெரியும், அதுதான் ஏஐன்னு கிடையாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஜென்ரேஷன் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல், LLM மாடல். அந்த மாடல்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு என்னன்னு சொல்லித்தரும். அதுகிட்டே போயிட்டு இந்த 99 ருபீஸ்க்கு இவங்க சொல்லித்தராங்களே என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னு கேட்டால் அது என்ன சொல்லும், இந்தந்த மாடல்ஸ் இருக்குது, அதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லி தருவாங்கன்னு அது சொல்லிடும். ஏன்னா அதுக்கு போனவங்க ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, கமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க.
அது பப்ளிக்காக இருக்கும், அதை போயிட்டு அக்சஸ் பண்ணி அதை சொல்லி கொடுத்துரும். ரெண்டாவது, ஓகே இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும், அது 99 ருபீஸ்க்கு நீங்கள் போய் கொடுக்காமலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சரி இதை நான் கற்றுக்கணுன்னா எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு ரோட் மேப்பே போட்டு கொடுத்துரும். இப்போ இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தனியாக கற்றுக்க போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறீங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். பற்றி நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஐ கேன் ஏபிள் டு லேர்ன், பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ண முடியல. ஒரு கம்பெனி இன்ஸ்டியூட் சொல்லி கொடுக்கும்போது ஸ்ட்ரக்சர்டாக பண்ண முடியுது. அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்? மினிமம் 40-50K ஆகும். நான் குறைஞ்சது சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த அளவுக்கான எஃபர்ட்டையும் எஃபர்ட்டையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணாமல் கற்றுக்க முடியுமான்னா ஐ வில் சே நோ. நீங்கள் இந்த 99லையோ ஒரு 1000லையோ போகிறது என்னென்னா இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சு அடுத்து நான் கோர்ஸை சொல்லித்தருவேன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. மணி மேக்கிங். பட் அதை நான் தப்புன்னு சொல்ல. தே ஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணுமா நான் சொல்லித்தரேன்னு கூப்பிடுவாங்க. தப்புன்னு சொல்ல. இப்போது ஓப்பன் சாட் ஏஐ வந்தது, அதில் வந்து சாட் ஜிபிடின்னு முதல்ல வந்தது. அதுக்கு அடுத்தது டீப் சீக்னு வந்தது. அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ போனீங்கன்னா க்ரோக் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் கூகுளே வந்து அந்த மாதிரி ஒன்று வருது. இப்போ பெரிய அதாவது இன்டர்நேஷ்னலில் சொல்லக்கூடிய இவங்க எல்லாமே வந்து தனித்தனியாக ஏஐ. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூகுள் மெயில்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணாலே மெயில்லையே நம்ம வந்து எல்லாமே அதுலேயே போட்டிருக்கான், சிம்பிள் போட்டிருக்கான். அதில் அடித்தோம்னா நம்மளுக்கு வருது. நம்மளோட மெயில் வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே அங்கேயே எல்லாமே சொல்லுது. ஈவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் அந்த டிரான்ஸ்லேஷன் ஆன் த ஸ்பாட்டு அப்படியே நம்ம மாற்றி கொடுக்குது, எல்லாமே பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா? ஆனால் வெளியே பார்த்தோம்னா சின்ன சின்ன இது ஆப்பு வந்திருக்கு, இது வந்திருக்கு, அது வந்திருக்குன்னு வர்றாங்களே. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். அப்ளை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன பணம் கட்டுங்க, இதுக்கு ஒர்க் பண்ணணும்னா பணம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இது என்ன, இது பெரிய கம்பெனி முதல் கொண்டு ஸ்மால் கன்சர்ன் வரைக்கும் இந்த ஏஐ வச்சுக்கிட்டு பெரிய அளவில் ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸாக தான் நடக்குதா, அல்லது இது வந்து உண்மையிலேயே இந்த ஏஐ வந்து பெரிய அளவில் மக்களுக்கான ஒரு இதை கொண்டு கொடுப்பான்? ஓகே, நான் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக மாடலை யூஸ் பண்ண நம்ம பணம் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மாடலை யூஸ் பண்ணும்போது அது வெறும் மாடலை, அந்த ஏஐன்றதை ஒரு வேர்ச்சுவலாக நம்ம ஒன்றை யூஸ் பண்ணல. அதுக்கு பின்னாடி ஒரு க்ளவுட் இருக்குது, விச் இஸ் ஒரு டேட்டா சர்வர் இருக்குது. அந்த டேட்டா சர்வருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவை, நிறைய மெஷின்ஸ் வேணும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வேணும், எல்லாம் வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ அந்த மெஷின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஜென்ரேஷனையோ இல்லை நீங்கள் சொல்கிற இமெயிலில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணுன்னா கூட அந்த மெஷின் தான் யூஸ் ஆகுது நமக்கு. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா, அதுக்கான காஸ்ட் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்குகிறோம். இன்னமும் அவங்க ப்ராஃபிட்டபிளாக இல்லை, நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். அப்புறம் சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்கணும், ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணுறோம், காசு கொடுத்து வாங்குறோம். இன்னமும் அவங்க ப்ராஃபிட்டபிளாக இல்லை. ஏன் ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. விச் இஸ் ஒரு பிஸ்னஸ் மாடலில் எப்படின்னா ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. ஒரு கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கண்டினியூஸாக தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நான் ப்ராஃபிட்டபிளான கஸ்டமராக மாறுவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோன்னா அதுக்கு சர்வருக்கான காஸ்ட் ஆகும், அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆகும், ரிசோர்ஸஸ் இருக்குது, மேன் பவர் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? இதுதான் ப்ராப்ளம். சரி, இப்போ நீங்கள் வந்து அடுத்து ஒரு சின்ன கம்பெனிஸுமே இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல, மாடல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, இதுக்குமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் நான் மக்களுக்காக சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். அகெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு பார்க்கணும். டைமை சேவ் பண்ணுமா, எஃபிஷியண்ட்டாக எனக்கு காசை சேவ் பண்ணுமா,
சரியா? ஏன்னா இப்போ நான் போயிட்டு ஒரு ஓகே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிகிட்ட போய் மாதம் ஆட் ரன் பண்ண சொல்கிறேன்னா அவங்க எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாங்க. ஐம் நாட் சேயிங் தட் அவங்க தப்பாக பண்ணுவாங்க ரைட்டாக பண்ணுவாங்க, அதுக்குள்ளே போல் தே வில் பி டூயிங் எஃபெக்டிவ்லி. நம்ம மார்க்கெட்டிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ பண்ணும்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட நான் போயிட்டு ஒரு ஏஜென்சிகிட்ட போய் காசு கொடுத்தா 50,000 60,000 மாதம் வேணும். பெரிய கம்பெனிஸ்ட்ட 1 lakh கூட போகும். அதுவே நான் சில மாடல்ஸை இருக்குது, ஒரே ஒரு பர்சனை இன்ஹவுஸாக எடுத்து இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வச்சு இந்த வேலையை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, டைம் சேவ் ஆகும். ஏன்னா 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு ஆள் 2 ஆளால் பண்ண முடியும். அப்போ 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய காசு சேவ் ஆகும். இந்த மாதிரி உங்களோட டைமும் காசும் சேவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறம் உங்களோட ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து டெய்லி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே டெய்லி ஒரு வேலை நடக்கும். அந்த வேலை வந்து இந்த மனுஷன் செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஒரு மெஷினால் அதை ஈஸியாக செய்ய முடியும்னா மனுஷனை அவங்க க்ரியேட்டிவ் திங்கிங் மூளை இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த டைமை நம்ம சேவ் பண்ணி கொடுக்கலாம். டேட்டா என்ட்ரி ஒர்க்கு பண்ணுறதை வச்சுட்டு உனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணு, என் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நீங்கள் அதே காஸ்ட்டு அதே சம்பளத்தை கொடுத்து அதிகமான அதாவது வேலை நேரத்தை அதிகப்படுத்தலை, அதிகமாக பிரயோஜனமுள்ள வேலையை வாங்குறீங்க. அப்போ அந்த மாதிரி வந்து டைமையும் காஸ்ட்டையும் சேவ் பண்ணி ப்ராசஸை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும்னா நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்மேனாக உங்களுக்கு தெரியும் நம்ம பிஸ்னஸில் இந்த ப்ராப்ளம் இந்த சேலஞ்சஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கு இது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். யூஸ் ஆகும்னா டெஸ்ட் இட் அவுட். 1 மாதமோ 2 மாதமோ ஒரு 6 மாதமோ டெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. பிகாஸ் நான் ஏஐ படிக்கும்போது கூட வச்சுக்கோங்களேன், வீட்டில் கூட கேட்டாங்க, நிறைய கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. என் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் எங்கே போயிட்டு பண்ணுறது? ஒரு வீடு வாங்கணுன்னா ஓகே வாங்கலாம், ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யோசிப்போம். ஆனால் நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணுன்னா, இடம் வாங்கணும், பிஸ்னஸில் சம்பாரிச்சுன்னா வாங்குவோம். அதே பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா டெக்னாலஜியில் இவ்வளோ காசா அப்படின்னு நினைப்போம். அது வேணாம். அந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த காசு செலவு பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கலாம். ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கம்பெனிஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அவங்க பண்ணி ஆகணும், அதற்காக நம்ம வந்து பணம் செலவு பண்ணுறோம். இப்போ சொல்லி கொடுக்குறவங்கன்னு சொல்லி அது வேறு, அது ஒரு பணத்தை அவங்க ஒரு பெரிய ஆட்டை போடுற மாதிரி தெரியுதே. அது வந்து எல்லாருமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. லிட்ரஸி இஸ் நாட் லைக் நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம ஏஐ லிட்ரேட்டாக இருக்கணுமானா ஏஐ லிட்ரேட்டாக இருக்கணும். விச் இஸ் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண தெரியணுமா? முன்னாடி காலத்துலனா யூஸ் பண்ண தெரியணும். ஆனால் இன்டர்நெட்டை வச்சு தான் நான் எல்லா வேலையும் பார்ப்பேனானா இல்லை. அதே மாதிரி தான் இப்போ ஏஐ இருக்குது, அது என்னெல்லாம் வேலை பண்ணுங்கிற அந்த லிட்ரஸி இருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் 50,000 60,000 1 லட்சம் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ ப்ராடக்டை டெவலப் பண்ணுறீங்களோ அப்போ தான் படிக்கணும். ஆனால் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி டைமையும் மணியும் எஃபிஷியன்ட்டையும் ப்ராசஸ் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுங்கிற நாலேஜ் வேணும் இல்லையா? அதுக்கு ஏஐயை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுத்துலாம் படிக்க வேணாம். போயிட்டு அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர்டாக எனக்கு இதுதான் ப்ராப்ளம் என் பிஸ்னஸில், இல்லைன்னா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி க்ரோ ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ மாடல்ஸே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, ஆனால் வந்து சீக்ரஸி மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. சீக்ரஸி மெயின்டைன் பண்ண தேவையில்லையே. ஓகே நீங்கள் ஃப்ரீ மாடல்ஸ்கிட்ட ஏன் டேட்டாவை ஃபினான்ஷியல் டேட்டாவை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தப்பு. ஆமாம், இல்லை இப்போ சில ஏஐலாம் வந்துருக்குது. நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டு நம்ம வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று என்னோட பர்சனல் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று வருதுன்னு வைங்க, அதை ஃபீட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் சொல்லுது. இது நம்ம ஃபீட் பண்ணுறோமல்ல, நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஃபீட் பண்ணுறோம், அது வந்து இட்ஸ் ஓப்பன் இதாக போச்சுன்னா பல பேருக்கும் இப்போ வந்து இப்போ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பொண்ணு நல்லா இருக்கா, கொஞ்சம் டான்ஸ் ஆடுமா பார்க்கலாம், ஏன்னா அதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஏஐல போட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஃபீட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்ன முடியும் என்ன முடியாது எல்லாமே வந்துடுமே. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் நம்ம டெக்னாலஜி எப்படியுமே பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நம்ம போயிட்டு முன்னாடி ஃபேஸ்புக் யூடியூப்பு இதெல்லாம் வந்த டைமில் நம்மளோட
நம்மளே வீடியோ போடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்ல ஒரு டைம் இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ பர்சனலான விஷயங்கள், ஃபினான்ஸ், ஹெல்த்து, இந்த மாதிரி விஷயங்களை டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுறதை நான் கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட இதில் வந்து ஹெச்பி கம்மியாக இருக்குது, இல்லைனா ஹெச்பி லெவல் ஒன்று இருக்குது. ஹெச்பி லெவல் என்ன அப்படின்னு கொஞ்சம் தான் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் டைமை தான் யூஸ் பண்ணுங்களேன். அப்படியே ஃபோட்டோ மெடிக்கல் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வந்து ஹெச்பி லெவல் என்ன இருந்தால் நார்மல், அது ஆக்சுவலாக ரிப்போர்ட்டில் இருக்கும் அந்த நார்மல் லெவலும், நான் அதை சொல்ல. பட் ஒரு மெடிக்கலாக ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ப்ராப்ளம் எப்போ வரும், இந்த ப்ராப்ளமை நம்ம வராமல் எப்படி தடுக்கிறது, இந்த ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தான் அது வந்து நாளைக்கு உங்களை சொல்லி கொடுத்துரும். என் பேர் ரியாஸு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நாளைக்கு போயிட்டு என் ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா ஓ இவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஏஐ, இப்போ வந்து ஏஜிஐ அடுத்தது வருது, அதுக்கு அடுத்தது ஏஎஸ்ஐ வருது. இப்போ இதெல்லாம் எங்கே மறைக்கப்பட முடியும்? ஒன்றும் எதுவுமே மறைச்சு ஒன்றுமே பண்ண முடியாத லெவலில் கொண்டு போயிட்டு இருக்குதே. இல்லை, அங்கே தான் வந்து லாஸும் லிட்ரஸின்னு நான் பேசினேன் இல்லையா, ஏஐ லிட்ரஸி, இது வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் சேர்த்தாகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த ஏஐ லிட்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் போயிட்டு அந்த ஏன்னா என்னங்கிற பொது அறிவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யாமல் தடுத்துக்குருவோம். அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி டேட்டாவை தூக்கி அப்படியே ஃபீட் பண்ணாமல் எனக்கு தேவையானதை நான் வேறு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இந்த இதுதான் லிட்ரஸி. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ், நம்ம வந்து அந்த ஏஐ பற்றியான நாலேஜ் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதுகிட்ட என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கு வேண்டியது அதுக்கு கொடுக்குறதுல எல்லாத்தையும் போட்டு நம்ம உளறி கொட்டக்கூடாது அப்படிங்கிறீங்க. நம்மளோட பர்சனல்ஸை இப்போன்னு இல்லை, நீங்கள் ஏஐ வரத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஒரு படம் வந்து விஷாலோட படம், எனக்கு என்ன படம்னு ஞாபகம் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து வில்லனாக இருப்பார். அவங்க தங்கச்சியை வச்சு மிரட்டுவாங்க. அது எப்படின்னா, நீ தான் ஜாதகத்தையே ஷேர் பண்ணியிருக்கியே, ரோபோ சங்கர், சாரி இப்போ அவர் இல்லை, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ தான்ப்பா உன் ஜாதகத்தையே ஷேர் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி. நம்ம செய்கிறது தான், நம்ம அறியாமல் செய்கிறோம். அந்த அறியாமை தான் இருக்கக்கூடாது, அந்த லிட்ரஸி தான் வேணுங்கிற. சரி, இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏஐ இப்போது வந்து டாப் லெவலில் இருக்குது, ஒரு பீக் லெவல் போயிட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது ஏஜிஐ வருது. இப்போது கூடிய விரல் வந்துடும் நினைக்கிறோம். அது ஏன்னா இப்போ சைனாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஏஎஸ்ஐ வரப்போகுது. அதுக்கு அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் எங்கேயோ போகுங்க, எங்கே நம்ம நிற்க போகிறோன்னே தெரியாமல் இருக்குதே. மனுஷன் திங்க் பண்ணவே வேண்டாமே. இப்போ முதல்ல கேல்குலேட்டர் வந்தப்போ, கேல்குலேட்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, டக்குன்னு எவ்வளோ கூட்டி கழித்து சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கூட சில அண்ணாச்சி கடையில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பார்ப்பான், டக்குன்னு ஒரு நம்பர் போடுவான். ஆனால் இப்போ கேல்குலேட்டர் வந்த உடனே 2 × 3 அப்படின்னாலும் அதுக்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து தாண்டி இப்போ ஏஐ வந்தோடனே நிறைய விஷயம் வந்து அதுக்கிட்ட போய் நம்ம எல்லாம் சொல்லிவிட்டு, அது ஒரு அசிஸ்டண்ட், நம்மளுக்கு ஒரு பெய்டு அசிஸ்டண்ட்டோ ஒரு நம்ம கேட்குறதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்று வந்துருச்சு. இப்போ இதை தாண்டி வந்து ஏஎஸ்ஐ ஏஜிஐ வருது, ஏஎஸ்ஐ வருது, அதுக்கடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வருது. இத்தனை வந்துன்னா மக்கள் வந்து சிந்திக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லாமல் ஆயிருமே. சில நேரங்களில் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது, இதனால் என்ன விளைவுகள்ன்றது முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியாது. சரியா? இதெல்லாமே நடந்துச்சுன்னா எப்படி வந்து தடுக்கலாம், அதை எப்படி அடாப்ட் பண்ணலாங்கிறது இட்ஸ் அ லார்ஜர் டிபேட். அதை வந்து நம்ம இங்கே பண்ண வேணாம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல கால்குலேட்டர் வந்தோன்னே நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தோன்னே மளிகை கடையில் போட்டுருவாங்க. இப்போ வந்து 2 × 3 கால்குலேட்டர் எடுன்ற நிலமை வந்துருச்சு. பட் நான் கேட்குறேன், 2 × 3 கால்குலேட்டரில் போட்டால் தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த ஒரு சிந்திக்கக்கூடிய இதை விட்டுட்டுமே அப்படிங்கிறதானே. நம்ம கால்குலேஷன், ஹியூமன் கால்குலேஷனுங்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு மிஷினை நம்பி இருக்க வேண்டிய இதாகிடுச்சு. இல்லை, அங்கே தான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் வந்து 2 × 3 போடுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கால்குலேட்டரை கண்டுபிடிக்கணும், அந்த கால்குலேட்டர் இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி மாற்றணும்னு சிந்திக்கிறான்ல மனுஷன்.
மெஷின்ஸ் வர வர அந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மெஷினை எப்படி மனிதனுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கிறலாம், அந்த மெஷினை இன்னும் எப்படி பெருசாக ஆக்கலாம், இப்படிங்கிற திங்கிங்குள்ளே தான் நம்ம போகிறோம். சரியா? அப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ஜென்யூனான ப்ராப்ளம் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். இதுக்கான லிட்ரஸியை வெறும் ஏஐ லிட்ரஸின்னு சொல்லக்கூடாது. அதுக்கான நாலேஜை வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சிலபஸ் வந்து மாறணும், வெறும் மனப்பாடமாக இருக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் நெசசரி ஆக்ஷன். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாறணும், அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் அந்த மாதிரியான பாலிசிஸை ஒர்க் பண்ணலாமே தவிர இது வந்து நீ பண்ணாத, இப்படி உனக்கு திங்கிங் பவரே போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா we have to think beyond that அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நம்மளால் அது முடியும். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மனுஷன் மூளை. அந்த மெஷினை கிரியேட் பண்ணுறோன்னா மெஷினை அடுத்து எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியாதா? இல்லை, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஏஎஸ்ஐ வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனுஷன் சிந்திக்கிறதுக்கு மேலே சிந்திக்க போதுங்கிறீங்க. இதை எப்படி டேக்கிள் பண்ண முடியும்? இதெல்லாம் தாண்டி போயிருமில்ல. இப்போ வந்து கண்ட்ரோல் இருக்கு. இப்போ மனுஷன் வந்து அவன் சிந்திக்கிற அது வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாம், எல்லாமே யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை தாண்டி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ வந்ததுன்னா அதெல்லாம் அப்போ வந்து இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடும். அதான் சொல்கிறோம். இன்னொன்று குவாண்டம், அதையும் அதுக்கும் மேலே இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கிறது குவாண்டம் போயிட்டு இருக்குது. குவாண்டம் எல்லாம் வந்துருச்சுன்னா எப்படி அது இது பண்ண முடியும்? இல்லை, நம்ம வந்து 5 வருஷத்தில் பண்ணுற வேலையை 2 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். சரியா? ஆனால் அது மனுஷனுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம பாலிசிஸ்லேயும் ரெகுலேஷன்ஸ்லேயும் லிட்ரஸிலையும் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து பார்த்து பயப்பட வேணாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. நல்லது. நீங்கள் பல செய்திகள் இது பண்ணோம். இன்றைக்கி வந்து முதல்ல வந்து லிட்ரஸி படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, இவங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க, ஒரு இது படிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குது. இப்போ அதை வச்சு தான் படித்தவங்க படிக்காதவங்க லிட்ரஸி கணக்கில் எடுத்தாங்க. இப்போ லிட்ரஸி கணக்கே எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, உனக்கு எந்த அளவுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரியும், இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற லெவலில் வச்சு தான் இன்றைக்கி வந்து அது வந்து இவங்க படித்தவங்க ஓரளவுக்கு நல்ல நாலேஜபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட போக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த ஏஐயோட பீக் இருக்கிற சமயம்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இன்னும் எங்கே போகுது அப்படிங்கும்போது அந்த காலத்தில் வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வந்ததுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நன்றி.